நீங்கள் உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதில் பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயையோ என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணி வச்சுருந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அந்த மாதிரி டைமில் எந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி அந்த பாஸ்வேர்டு லாக் போட்டிருந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம் எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ உங்கள் மொபைலில் உள்ள பவர் ஆஃப் பட்டனை கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் நார்மலாக பவர் ஆஃப் பண்ணும்போது வரக்கூடிய அந்த 4 ஆப்ஷன்ஸும் டிஸ்பிளேயில் வரும். இப்போ நீங்கள் அந்த பவர் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் டிஸ்பிளேயில் தெரியுதுல, அதை ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா சேஃப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். கொஞ்ச நேரத்தில் ரீஸ்டார்ட் ஆகி அது சேஃப் மோடில் ஓப்பன் ஆயிரும். இப்போ உங்கள் மொபைல் ஆன் ஆகி அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்த பின்னாடி அதில் கீழே லெஃப்ட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேஃப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் காட்டும். இப்போ நீங்கள் நார்மலாக மொபைலை அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருந்த எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் இப்போ நீங்கள் போய் அதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நார்மலாக எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மொபைலை ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்கன்னா அது பாஸ்வேர்டு கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் திரும்ப எப்படி இந்த சேஃப் மோடிலேருந்து நார்மலாக எப்படி ஃபோனை ஆன் பண்ணுவீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எப்பயும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி நார்மலாக பவர் பட்டனை ஹோல்டு பண்ணி பிடிங்க. அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோனு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி நார்மலாக எப்பயும் ஃபோன் எப்படி இருக்குமோ அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். இந்த பாட்டமில் இருந்த அந்த சேஃப் மோட் அப்படிங்கிற டிஸ்பிளேயும் போயிடும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சேஃப் மோடில் உங்கள் ஃபோனில் எப்படி டிஃபால்ட்டாக அந்த சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகியிருந்த அப்ளிகேஷன்ஸ் மொபைல் வாங்கும்போது இருந்ததோ அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன்ஸை தவிர நீங்கள் அடிஷ்னலாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வேறு அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த சேஃப் மோடில் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.